ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு ரேண்டமான நைட் ட்ரெஸ், நைட் வேர், நைட் சூட்ஸு இந்த மாதிரி ஹால் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே மீஷோலேருந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்கினதா. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய காம்போஸ் இதில் இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்கேன். சைடில் வீடியோஸாக டச் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எல்லாத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்மளை வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதே ட்ரெஸ்ஸில் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன், இல்லைனா இனிமேல் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது ஆல்ரெடி போட்டிருந்த ஒரு ட்ரெஸ் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது எந்த கிளைமேட்டுக்குலாம் இல்லை, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஃபேப்ரிக் வந்து ஒரு ஸ்லப் காட்டன் தான். டாப் அண்ட் பேண்ட் ஒரு செட்டு தான். பட் என்னென்னா இந்த ஒரு டால் வந்து அந்த அம்பர்லா வச்சுட்டு இருக்கிற அந்த பேட்ச் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ நல்லாயிருக்கு. சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு சும்மா ஒரு டாப் ஒன்று இருக்குது, அதை மட்டும் காமிச்சிடுறேன். ஏன்னா இப்போ வந்து நான் அது ஒரு ரீசெண்ட் டேஸில் நான் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ தான் வாஷ் பண்ணி வச்சேன். ஸோ அதனால் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில், நான் வந்து இது பியூர் காட்டன், அது மாதிரி கோரா காட்டன் சொல்லி நினச்சி பண்ணேன். ஆனால் வந்து இது ஒரு ரயோன் ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது. ஸோ அதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கோரா காட்டனோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதுவே ஓகே தான். ஆனால் என்ன விஷயம்னா, இது வந்து நல்ல சீத்ரூ ஃபேப்ரிக்கில் இருக்குது. ஸோ சைடில் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே வந்துட்டு நான் கவர் பண்ணுற மாதிரி ஒரு கேமிசோல், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெட்டிகோட் டைப்பில் இருக்குது கேமிசோல் ஒன்று போட்டு தான் போட்டேன். ஆனால் கேமிசோலும் ஆக்வர்டாக தான் தெரியுது. ஆக்வர்டாக தெரியலனாலும் அட்லீஸ்ட் கவர்டாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பேக் சைட் ஜிப் இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் நான் இன்னொரு தப்பு என்னென்னா, கேமிசோலும் ரொம்ப லூஸாக போட்டிருந்தேன், இதுவும் ரொம்ப லூஸாக போட்டிருந்தேன். அதனால எனக்கு ஏதோ ஃபிட்டு பிடிக்காத மாதிரி இருந்து. ஸோ நீங்கள் பர்ஃபெக்ட் சைஸ் ரெண்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட் சூட் சொன்னேன்ல. ஸோ இது வந்துட்டு நான் 10ன்னு நினச்சி எடுத்தேன், நான் ஏமாந்துட்டேன். 10ல் எனக்கு ஆக்சுவலி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக். இது என்ன ஃபேப்ரிக்னு அந்த கிளேஸ் ஃபேப்ரிக்கா என்னன்னே தெரில. இங்கே பாருங்களேன், அழகான கிட்டி இது கிட்டி தானே. ஸோ அழகான ஒரு ப்ரெட்டிகல்னு போட்ட ஒரு டிஷர்ட்டு. ஆக்சுவலி இது 10, ஆனால் வந்து நான் கொஞ்சம் லூஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அது ஒன்று தான். பட் இது வந்து ஒரு 3-in-1 செட் மாதிரி. அதாவது இது கூட வந்து ட்ரௌசரும் கொடுத்துருக்காங்க. சேம், இது நல்ல ஃபேப்ரிக்குங்க. ரொம்ப கேஷுவலாக நல்லாயிருக்கும் இது போடுறதுக்கு. நம்ம ஸ்கின்னோட அப்படியே ஒட்டாமல் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இந்த மாதிரி நைட் சூட்டாக ஆல்ரெடி இந்த மாதிரி நைட் சூட்லாம் நான் நிறையா க்ளோவியா பிராண்ட்லேருந்துலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து சைஸ் பத்தலை. இப்போ வந்து நான் அந்த லாஞ்ச் வேருக்கு மாறிட்டேன் கம்ப்ளீட்டாக. அதனால அந்த மாதிரி செட்டு நான் தொட்டு கூட பார்க்குறதில்ல. ஸோ நான் வச்சு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் நல்லாயிருக்கும். பட் ரொம்ப திக்காக இல்லை, லைட்டாக இருக்குது. ஸோ லைட் வெயிட்டான ஃபேப்ரிக்கில் ஒரு பேண்ட்டு, ஒரு ட்ரௌசர் வித் டிஷர்ட்டோடு வருது. ஸோ நீங்கள் நைட் டைம் ட்ரௌசர்ஸோ டே டைம் வந்து இந்த மாதிரி பலாசோ கூட பேர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நான் இந்த மாதிரி ட்ரௌசர் ட்ரை பண்ணணும், ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு டைம் அமையலைன்னா இது இப்போ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுவும் இருக்குது, எது கூட வேணால் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லாஞ்ச் வேர். அதுலேயே வந்து இந்த ஹலோ கிட்டி இந்த மாதிரி போட்ட மாதிரி, மிக்கி மவுஸ் அந்த பிரிண்ட் போட்ட மாதிரி ப்ளூவில் 2 கலர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி லாஞ்ச் வேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நிறைய மெட்டர்னிட்டி வேர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வருது. நிறையா பேர் வந்து சேல் பண்ணுறாங்க இன்ஸ்டாவில். அண்ட் மீஷோலையும் அவைலபிளாக இருக்குது, ஃபீடிங் நான் ஃபீடிங். பட் இது என்ன அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி வரும். நானே இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது மீஷோலையும் அவைலபிளாக இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் நைட்டின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியல. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் க்ளோவியாவில் வாங்கிட்டு ஒரு எல்லோ கலர் நான் வந்து போட்டிருப்பேன். எல்லோ ஒன்று, பிங்க் ஒன்று வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஃப் லென்த்துக்கு கீழவே ரொம்ப அழகாக மேலேருந்து கீழே வரைக்கும் டிஷர்ட் மாதிரி ஒரு பேட்டர்ன். ஆனால் அதோட கொஞ்சம் திக்காக இருக்கும். ஷார்ட் ஸ்லீவு, ரொம்ப அழகான ஒரு என்ன சொல்கிறது ஃபிட்டுனா வந்துட்டு ரொம்ப டைட்டாக ஆக்வர்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நீங்கள் பர்ஃபெக்ட் சைஸ் எடுத்துட்டிங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி, நீட்டாக இருக்க மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பைஜாமா ஷார்ட்ஸும் வீட்டில் நைட் செட்டு போடுறதுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது நைட் சூட் போடுறதுக்கும் நல்லா இருக்காது. நைட்டியே போட்டுட்ருக்க மாதிரி இருக்குன்னா அப்போது அதுக்கு பதிலாக இது ட்ரை பண்ணலாம். மெட்டர்னிட்டி வேறும் இல்லாமல் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் இது வந்து காம்போவில் 2 ஒரு அரௌண்ட் 600 ருபீஸ். ஆனால் செம்ம ஒர்த்து, ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுலேயே 3 பீஸ் காம்போ இருந்தது. அது வந்து 800 என்னமோ நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர் இருந்தது. ஆனால் இதில் நான் சொல்லியே ஆகணும், ஒன்று மட்டும் தான் நல்லா திக்காக இருந்தது. அந்த லைட் கலர் ரெண்டுமே ஒரு தின் ஃபேப்ரிக்கு. தின்னுன்னா உங்களுக்கு சீத்ரூ அளவுக்கு தின் கிடையாது. ஒரு மாதிரி சாஃப்டாக அந்த ஃபேப்ரிக்கோட திக்னஸ் வந்து கொஞ்சம் அந்த டார்க் கலரோட லைட் கலருக்கு கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி அது சூப்பரான அந்த 3 பீஸ் காம்போ. நிறைய பேர் வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த 2 லாஞ்ச் வேர், இந்த 2 நைட் வேரும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாட்டம் வேராக பார்த்தீங்கன்னா கேப்ரி பேண்ட்ஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். கேப்ரி பேண்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நீக்கு கீழே காஃப் லென்த் வரைக்கும் போடுற மாதிரி இருக்குது. லெகின்ஸ்லேயே வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேண்ட்டு தான். ஸோ அது வந்து காம்போவில் ஒரு 3 கலர்ஸ் இருக்கும். அது காமனாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் பாட்டம் வேராகவே டெடிக்கேட்டடாக ஒரு ஹால் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் செக் பண்ணாலே தெரியும் எந்தெந்த ட்ரெஸ்க்கு எந்தெந்த பாட்டம் வேர் வேணும், கண்டிப்பாக என்னென்ன வச்சுருக்கணுன்றதெல்லாம். ஸோ அது பேர் பண்ணிக்கிட்டிங்கனாலே ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படி இல்லை இன்னருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கோட் உள்ளே போட்டு மேலே அந்த நைட்டி மாதிரி இருக்கிறத போட்டுட்டாலே
நல்ல கம்ஃபர்டபுளான ஃபேப்ரிக், நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி இது பண்ணி தான் வச்சிருக்கேன். இந்த ஒரு பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த வின்டர் சீசனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். மெயினாக என் பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பகல் நேரத்தில் கொஞ்ச நேரம் சன்லைட்டில், அப்படி இல்லைன்னா வீட்டில் டியூப் லைட் எரியும்ல, அதுக்கு கீழே விரிச்சு போட்டுட்டு அடுத்து நைட்டு டார்க்கில் பார்த்தோம்னா ஒரு மாதிரி லைட் எரியும். நான் அந்த ஷார்ட்ஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் அதோட வீடியோ அட்டாச் பண்ணிக்க பாருங்கள். ஸோ இது வந்து மிஷின் வாஷும் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு, அழகாக எரியுது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாலும் சரி, இப்போ என் ஹஸ்பண்டும் தான் பொத்திக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வாங்க, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பட்ஜெட் வைஸ் ரொம்பவே ஓகே. அப்புறம் கைஸ் ஒரு கிராண்ட் குர்த்தா செட்டு ஷேர் பண்ணியிருந்தேன், அதுலேயே பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு குர்த்தா செட்டு ஒன்று 999க்கு ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான், பட் வந்துட்டு மற்றதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓகே தான். ஒரு அன்னார்கலி செட்டு, அதுக்கு வந்து துப்பட்டா பேண்ட் இருக்க மாதிரி இருக்குது. நான் சைடில் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த செட்டு ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு குவாட் செட்டு லைக் பேண்ட்டு டாப், அது கூட ஒரு கிராப் டாப் ஓவர் கோட் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் அது அவ்வளோ சூட்டபிளாக இல்லை. அண்ட் வந்து எனக்கு டபுள் எக்ஸல் தான் எடுத்திருந்தேன், அதோட சைஸும் பத்தலை. இதை தான் கைஸ் நான் சொன்னேன், டபுள் எக்ஸல் எடுத்து எனக்கு சில இது பத்தவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஹாலில் ஒரு 3 குர்த்தா செட் பார்த்துருப்பீங்க பாருங்க, அந்த சில்க் குர்த்தா செட், ஐயோ வேற லெவல். அது எப்படி எனக்கு பத்துச்சுன்னு தெரில, எப்படி இவ்வளோ அழகாக ஃபிட்டாக இருந்துச்சுன்னு தெரில, அவ்வளோ சாஃப்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா கவர் எலாஸ்டிக், அது எது வீடியோவில் ஷேர் பண்ணேன்னு தெரில, இதில் பண்ணிடுறேன். ஸோ பெட்ஷீட் பண்ணனால பண்ணிடுறேன். சோஃபா கவர் வந்துட்டு அந்த டர்க்கிஸ் பபிள் இருக்க மாதிரியான ஒரு சோஃபா கவர் வந்து பிளாக் ரெட்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். ஏன்னா அவங்க வீட்டில் தான் குஷன் சோஃபா இருக்கும், 2 சைடுமே வந்துட்டு அந்த கை வைக்கிற இடம், ஹேண்ட் ரெஸ்ட்டில் வந்து குஷன் இருக்க மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு இதுதான் இருக்குது, ஒரு மாதிரி கை வைக்கிற இடம் வந்து இந்த வுட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அது ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் வர்த் த மணி, நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதாவது கிழிஞ்சது அழுக்காக இருக்கிறது இந்த இடத்தெல்லாம் ஹைட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிட்ஸ் இருந்தால் ஏறி டங்குன்னு ஆட்டம் போடுவாங்க. எத்தனை தடவை தான் காலை வாஷ் பண்ணிட்டு ஏறினாலும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அழுக்கானாலும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகாது, நூலாக வராது, நல்லாயிருக்கு. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இந்த வின்டருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி சொர டைப்பில் இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 3 ஒரு பேண்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹைரைஸ் பேண்ட் 3 எடுத்திருந்தேன். ஆனால் அது என்ன பிரச்சனைனா டபுள் எக்ஸல் எடுத்திருந்தேன், நான் ரொம்ப டைட்டாக ஃபீல் பண்ணேன். ஆனால் காம்போவில் வந்துட்டு 457 rupees ரொம்ப நல்லா இருந்தது அந்த 3 பேண்ட்டுமே. அண்ட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் எல் சைஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். உண்மையாகவே நல்லாயிருக்கும் அது. அண்ட் இந்த கம்ஃபர்ட்டருமே பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கம்ஃபர்ட்டர்லாம் 500 600 ரிவர்சபிள் இந்த பேட்டர்ன்லாம் இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த சாட்டின் பில்லோ கவர், அந்த ரிவர்சபிள் பெட்டு, வெல்வெட் கவர், அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ கூட நிறைய இடத்துல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் நான் அடிக்கடி பெட் ஸ்ப்ரெட்டு, அந்த பெட் கவர்லாம் மாற்றிட்டே இருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுவே இருக்காது. ஃபிட்டட் எலாஸ்டிக் பெட் கவராக இருக்கட்டும், அதுக்கு மேலே ஏசி கம்ஃபர்ட்டராக இருக்கட்டும், ரிவர்சபிள் கம்ஃபர்ட்டராக இருக்கட்டும், எல்லாத்தோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வாங்கினது ஒரு 700, இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.